வணக்கம், ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து அப்பளோ சிக்கன். இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து மீனில் பண்ணுவாங்க, அப்பளோ மீன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. நான் இதில் வந்து சிக்கனில் பண்ணிருக்கேன். இது வந்து தயிர் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ், லைட் சோயா சாஸ், இது மூணு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மசாலா யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கிரீன் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாப்பு இல்லை கிரீன் சில்லி சாஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து தயிரில் வந்து என்ன சேர்க்குறேன்னா ஃப்ரெஷ் அமுல் கிரீம் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தயிர் தெரியும், நம்ம குக் பண்ணும்போது தயிர் உடையும். அது உடையாமல் இருக்கணும்னா அமுல் கிரீம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீட்லேயே தயிரை வந்து நீங்களே புற ஊற்றி வைக்கிறீங்கன்னா அந்த அமுல் கிரீம் தேவையில்லை, ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் எப்படின்னு உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் எலும்புல சிக்கன் எடுத்து இதுமாரி கட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மைதா, கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு அரைச்சது, கரம் மசாலா தூள், உப்பு. இப்போ எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். 150 கிராம் சிக்கனுக்கு 1 கிராம் உப்பு, 1 கிராம் மஞ்சத்தூள். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கணும். மிளகாத்தூள் வந்து நான் காரத்துக்காக சேர்க்குறேன், ஒரு 1/2 கிராம் சேர்த்துக்குங்க. 1 கிராம் மல்லித்தூள், 1 கிராம் ஜீரகத்தூள், 1/2 கிராம் கரம் மசாலா தூள். கொஞ்சம் காரத்துக்காக சேர்க்குறேன், நீங்கள் பச்சை மிளகா சேர்த்தாலும் ஓகே தான். நான் காரத்துக்காக இது மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து மஞ்சள் கலராக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, தேவைப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூனை சேர்த்துக்கலாம். இது நல்லா போட்டு சிக்கனோட மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கணும். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா கோட்டிங் பிடிச்சிக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா தனித்தனியாக உதுத்து விடணும். ரொம்ப எண்ணெய் சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடாக தான் கலர் மாறும். எல்லோ கலரில் சிக்கனை ஃப்ரை பண்ணி வைக்கணும். எந்தளவுக்கு ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா பொருள் வெந்துடும், சிக்கன் நல்லா வெந்துடும், கருகாது, கலரும் கருப்பாகாது. பொறுமையான சூட்டில் எனக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இது முக்கால்வாசி ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆகணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இது மஞ்சள் கலராக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அதை எடுத்து ஒரு பூவெல்லாம் வச்சு தட்டில் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தயிர் ஒரு 200 கிராமு, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அரோமேட்டிக் பவுட்ரு, இஞ்சி பூண்டு அரைச்சது, உப்பு, எலுமிச்சம்பழம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு, கிரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், லைட் சோயா சாஸ். லைட் சோயா சாஸ் என்ன பண்ணணும், எல்லாம் சேர்த்து கொஞ்சம் டார்க் சாஸ் போடக்கூடாது, லைட் சோயா சாஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் ஃப்ரெஷ் அமுல் க்ரீம் மிக்ஸ் பண்ணணும். தயிர் இல்லாட்டி உடஞ்சிரும் அவங்க குக் பண்ணும்போது, அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் உடையாது. தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு, 1 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது, 2 கிராம் அரோமேட்டிக் பவுட்ரு, 1 கிராம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 கிராம் மிளகாத்தூள், 1 கிராம் ஜீரகத்தூள், 1 கிராம் கொத்தமல்லி தூள். நம்ம மிளகாத்தூளை எதுக்குன்னா காரத்துக்காக போட்டிருக்கோம், பொன்வந்த வருஷத்தில். 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, லைட் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இது தண்ணி மாரி இருக்கிறதுனால பாதி ரெண்டு வாட்டியாக ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் கரெக்டாக அளவாக இருக்கணும். போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
அப்போலோ சிக்கனுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெடி பண்ண அப்போலோ சிக்கனுக்கு ரெடி பண்ண சாஸு தயிர், சிக்கன் 150 கிராம் ஃப்ரை பண்ணது, கருவேப்பிலை இலை, பச்சை மிளகாய் 2ஆக நறுக்குனது, பூண்டு நறுக்குனது, எண்ணெய், லைட் சோயா சாஸ், மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எதுக்குன்னா நம்ம கலர் வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய், ஒரு கிராம் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். ரொம்பவும் பூண்டை வதக்கக்கூடாது. வதக்குனா கலர் மாறும், ருசி மாறும். ஒரு முக்கால்வாசி வறுத்த பிறகு நல்லா வதங்கின பிறகு லைட் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றணும். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறதுனால கலர் நல்லா வரும். இது வந்து அப்போலோ சிக்கன் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் வந்து பார்க்க நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டிங்கன்னா நல்லா கலர் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் மசாலா மிக்ஸ் பண்ணல, அது தயிரை 2 ஸ்பூனை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அரமட்டிக்கு போட்டு 2 கிராமு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிக்க விட்ட பிறகு 150 கிராம் சிக்கனை சேர்க்கணும். நம்ம தயிரில் வந்து க்ரீம் சேர்க்கலன்னா தயிர் திரிஞ்சு எல்லாம் திரியாகும். அதனால் கொஞ்சம் க்ரீம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லை வீட்டிலே தயிர் ரெடி பண்ணோம்னா தேவையில்லை, க்ரீமு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போலோ சிக்கன், சூப்பரான அப்போலோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடணும். சூப்பரான அப்போலோ சிக்கன் ரெடி. இது வந்து பிரியாணி கூட ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.